ஏ காய்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையில் ரித்திக்கு வந்து நான் சும்மா இருந்தான். ஸோ என்ன வேணும்னு சும்மா தான் கேட்டேன், சண்டே தானே. ஸோ என்ன வேணும்னு கேட்கும்போது அவன் பாட்டுக்கு அவனுக்கு சொன்னான் எனக்கு சிக்கன் வேணும். ஸோ நம்ம வாங்கி கொடுக்க போகிறோம். ஏன்னா அவனுக்கு வந்து இந்த ஹோட்டலில் சாப்பிட்றத விட எங்கள் அம்மா பண்ணி கொடுக்க தான் பிடிக்கும். ஸோ காலையில் கிளம்பிட்டோம் கைஸ். ரித்திக்கு எங்கே போகிறோம்? அடே எங்கே போகிறோம்? கடை போனோம். ஹாய் வரோம். ஸோ காய்ஸ், அப்போ என்னோட சேனல் உங்களுக்கு பிடிக்கும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவில் போகலாமா? வாங்க. அதுக்காக என்னோட ஒரு அக்கா வீட்டுக்கு வந்திருக்கோம். மதர் வித்து அனதர் சாரி ஏதோ சொல்லுவாங்களா, அதான் கைஸ் நிற்கிறேன். நம்ம ஷூட்டுக்கு வந்துட்டோம். நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் கைஸ். முன்னாடி நான் இந்த அக்கா கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக எனக்கு எங்கள் அக்கா மாதிரி. ஸோ நிறைய ஷூட் வந்து நம்ம பிளான் பண்ணியிருந்தோம். நம்மளால் அதிகமாக பண்ண முடியலை, டைமு அந்த மாதிரிலாம். அவங்க வந்து ஆக்சுவலாக பொட்டிக் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் வந்து பண்ண முடியாது ஷூட். அடிக்கடி அவங்களும் ரொம்ப பிஸி ஆயிடுவாங்க. கொஞ்சம் வேலை நடக்குது பொட்டிக்கில், அதனால தான் எல்லாம் கொஞ்சம் இப்படி இருக்குது. ஸோ நம்ம வந்து ஷூட் வந்து இங்கே தான் பண்ண வந்திருக்கோம். ஏன் வ்ளாக் எடுத்துட்டு ஸோ கைஸ், நம்ம வந்து ஷூட் பண்ண வந்திருக்கோம். இதோட ஷூட் வந்து ஆக்சுவலாக நம்ம மலையாளத்தில் வந்து நவராத்திரின்னு சொல்லுவோம். ஜென்மாஷ்டமி ஏதோ ஒன்று தெரியும், எனக்கு தமிழில் ஆக்சுவலாக தெரியாது. ஸோ இந்த மாதம் 12க்கு தான் ஆக்சுவலாக வருது. அதனால தான் ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கு நமக்கு இப்போது வந்து தெரிஞ்ச அக்கா தான். பட் ஆனால் வந்து இப்போது நம்ம இவங்களுக்கு எடுத்திருக்கோம். நம்ம நந்தூட்டி என் ஃப்ரெண்டுக்கெல்லாம் எடுக்கணும். ஆக்சுவலாக தீம் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக அவங்க வந்து கொஞ்சம் ஒர்க்கில் பிஸியாக இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுவும் கம்மிங் சூன் வீடியோ வந்துடும். ஸோ இன்றைக்கி இவ்வளோ தான். ஆக்சுவலாக மேக்கப் பண்ண வீடியோ வந்து அதோட சஸ்பென்ஸ் போகும்னு சொல்லி தான் நான் ஆக்சுவலாக வீடியோவை எடுக்கலை. അല്പം ബോഡി വലത്തോട്ട് ജസ്റ്റ് അല്പം കൂടി ഇങ്ങനെ പൊക്കി അതിനെ അങ്ങോട്ടേക്ക് ആ ഒരു കൈ ഇങ്ങനെ ഹെയറിലോട്ട് ടച്ച് വയറൊക്കെ കുറയ്ക്കണം. കുഴപ്പമില്ല, നമുക്ക് ഇടിച്ചു വരുത്താം. அப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம திரும்பி புதுக்கோட்டைக்கு போகிறோம் ஒர்க்குக்கெல்லாம். ஆக்சுவலாக நான் முன்னாடி இருந்த வீட்டில் வந்து கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணணும், ரிட்டர்ன் கொடுக்கணும். அன்றைக்கி நான் திடீர்னு வந்ததுனால எதுவுமே பண்ண முடியலை. ஸோ நம்ம அதுக்கு இது கொடுக்கணும். ஸோ அதுக்காக நம்ம போகிறோம். நான் மட்டும்தான் போகிறேன். நல்லா பார்த்தாலே தெரியும், ரொம்ப மழைன்னா ரொம்ப மழை ஆக்சுவலாக. ஸோ நம்ம கிளம்பலாம். இப்போ டைம் 5 போகுது. இப்போது நம்ம போனால் தான் கரெக்டாக இருக்கும். ரொம்ப மழையாக இருந்துச்சு. அதனால் நான் என்ன பண்ணேன்னா சைட்டில் ஏறி நின்றுட்டேன். ஒரு பஸ் ஸ்டாப் இருந்துச்சு. ஸோ நம்ம அவ்வளோ தூரம் போகிறதுனால மழை நனைஞ்சாலும் சரி வரான்னு சொல்லிட்டு அங்கேயே நின்றுட்டேன். அப்புறம் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும்போது தான் திரும்ப நான் கிளம்புனேன். இல்லைன்னா ட்ரெஸ் எல்லாமே நனைஞ்சிரும். அப்புறம் பார்த்திங்கன்னா நான் வண்டி வந்து ரயில்வே ஸ்டேஷனில் வச்சு தான் எப்போவுமே எங்கேயாவது போயிடுவேன். ஏன்னா இங்கே கொஞ்சம் சேஃபாக இருக்கும். அதனால நிறைய இருந்துச்சு. ஆனால் மழை ஒரு சங்கடம் என்னென்னா வண்டி ரொம்ப மழை நனைஞ்சிரும்ல. நான் போயிட்டு வர்றது வரைக்கும் அது கஷ்டமாக இருந்துச்சு. இருந்தாலும் வச்சுட்டு வந்தேன். பிளான் பண்ணதுனால வந்து ட்ரெயின் புக் பண்ண முடியலை. நம்ம பஸ்ஸிலே போகலான்னு சொல்லிட்டு ஈவினிங் தானே, அதனால் நைட்டு ஏறிடுச்சுன்னா மணி போய் சேர்ந்துடும். என்னன்னு தெரியல, நம்ம தப்பிச்சிட்டோம் கைஸ். ஏன்னா பஸ்ஸில் ஏறுறது திரும்ப மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இல்லைன்னா அன்றைக்கி நான் போகிறதே நடந்திருக்காது ஆக்சுவலாக. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டு டைம் வந்து 5:30 ஆகிடுச்சு. நம்ம 5:30க்கு இங்கே வந்து ரீச் ஆகிட்டோம். அப்புறம் சாந்தினி வந்து கூப்பிட வந்துச்சு. அதனால் நான் ஆக்சுவலாக அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். நாங்கள் நேராக அகாடமி தான் வந்தோம். ஏன்னா என்னோடய சர்டிஃபிகேட் எடுக்கணும். அப்புறம் கொஞ்சம் திங்ஸ் பேக் பண்ணுறது கொஞ்சம் இதெல்லாம் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் நம்ம அகாடமிக்கே வந்துவிட்டோம். ஸோ ரொம்ப மிஸ் பண்ணுறேன் இங்கெல்லாம் ஆக்சுவலாக.
பின்ன வீட்டுக்கே வந்துட்டோம். வீட்டுக்கு வரும்போது என்ன டவுட்டுன்னா, இது அங்கே இருக்கும்போது ஓனர் என்ன பண்ணுவாங்கன்னா, நைட்டு 10 வந்து கேட் லாக் பண்ணிடுவாங்க. அப்புறம் ஒரு 6-7க்கு தான் லாக் எடுப்பார். ஸோ எடுத்துருப்பாரா அப்படின்னு டவுட்டே இருந்துச்சு. பட் எடுத்துட்டாங்க. நம்ம வந்து சாப்பிட வந்தோம். இந்த ஹோட்டல் ரொம்ப பிடிக்கும். சாப்பாடு செம்மையாக இருக்குது. எப்போ வந்தாலும் நாங்கள் பூரி தான் சாப்பிடுவோம். ஏன்னே தெரியலை, ஆனால் பிடிக்கும். கைஸ் நம்ம இங்கே வந்துட்டோம். அப்புறம் திங்ஸ் எல்லாம் இது பண்ணிவிட்டு குளித்து நம்ம இப்போ சாப்பிட வந்துட்டோம். நானும் சாந்தினி இருக்குது. சாந்தினி வந்து காமிக்க வேண்டாம் சொன்னதுனால நம்ம இப்போ காமிக்க போகிறதில்ல. இது என்னது? இது வந்து பூரி கிழங்கு, உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு பூரி மசாலா. இது வந்து தக்காளி சட்னி, அது தேங்காய் சட்னி, சாஸ்தா. நம்ம பூரி தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம் கைஸ். வருமா இல்லையான்னு பார்க்கலாம். இன்னைக்கு ஓப்பனிங் பண்ணியிருக்கேன். வடையும் கேசரி. அப்புறம் எல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு நமக்கு திருச்சி வரைக்கும் போகணுமா இருந்துச்சு. ஏன்னா அங்கே ஸ்டுடியோ இருக்குது. ஸோ ஸ்டுடியோவில் போய் ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக நம்ம போயிருந்தோம். நான் என் ஃப்ரெண்டும் தான் போனேன். அப்போ பார்த்தீங்கன்னா அங்கங்கே போயிட்டே இருக்கும்போது இதே மாதிரி வியூ கிடச்சிருச்சு. செம்மையாக இருந்துச்சு. ஆக்சுவலாக ஐஃபோனு கேமரா இருந்துச்சுன்னா இன்னும் அதிகமாக கிடச்சிருக்கும். ஃபோனில் இவ்வளோ அழகுன்னா அதில் அவ்வளோ செம்மையாக எடுத்திருக்கும். இந்த மாதிரிலாம் ஆக்சுவலாக எடுக்க மாட்டேன் ஃபோனில். அன்றைக்கி என்னென்னு தெரில, நான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்களே பார்க்கும்போது தெரியும் அழகாக இருக்குல்ல. ஸோ வண்டியை நிப்பாட்டி பார்க்கலான் இருக்கும்போது நமக்கு டைமும் வச்சு நம்ம போய் எடுத்துகிட்டு தான் திரும்பி ரிட்டன் நம்ம கிளம்பணும். அதனால் சீக்கிரமாக கிளம்பிட்டோம். இருந்தாலும் நிறைய ஷார்ட் எடுக்கிறது கிளிப்ஸ் எடுத்து வச்சேன். இந்த வீடியோ எடிட் பண்ணும்போது தான் ஃபஸ்ட்டே தெரியும் இந்த மாதிரி கிளிப்ஸ் என்கிட்ட இருக்கு, நான் இன்னும் போடலை அப்படின்னு. கன்ஃபார்மாகவே போடுவேன். ஏன்னா சில இடத்துல போகும்போது நமக்கு என்னென்னு தெரியல, ஒரு வைப் கிடைக்கும்ல. எனக்கு அன்றைக்கி அந்த இடம் பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் எல்லாரையும். அதே மாதிரி தான் இன்றைக்கி வீடியோவில் தான். பாய்.